வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக மேத்தமெட்டிக்ஸில் கண்டினியூஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி செட் தியரியில் டெஃபினிட் இன்டெக்ரல் எல்லாம் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இப்போ கண்டினியூஸாக ஒரு 3-4 டேஸாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய கொஞ்சம் வாஸ்ட்டாக ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறையா வியூஸ் போகும்போது இன்னும் நிறைய ஒரு வீடியோஸ் இன்னும் நிறைய கொடுக்கணும், ஃப்ரீ கண்டென்ட்டாக நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் நம்மளுக்கு வரும். அது இயற்கை எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். அதனால் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாருமே நிறையா ஷேர் பண்ணுங்கள். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இன்னும் நான் வாஸ்ட் க்ரோத் எதிர்பார்க்குறேன். நிறையா எனக்கு நான் ஜேஇஇ கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூலாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, எல்லாருமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பரவாயில்ல, மேத்ஸ் தான் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனை மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்மே என்னென்னா, இந்த சுச்சுவேஷன் மாறணும். நம்ம இதுக்கு நிறையா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேத்ஸையும் நம்ம ஈஸியாக படிக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். அதுக்காக தான் தொடர்ந்து ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இன்னும் ஃபர்தராக வேறு என்ன சாப்டரில் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் கொடுக்க ரெடியாக இருக்கேன். பாருங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், z minus alpha by z plus alpha is purely imaginary and mod z equal to 2 கொடுத்துருக்கு. mod z equal to 2 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா z equal to x plus iy இல்லையா? அப்போ mod z equal to x square plus y square root of. So mod z equal to 2 root of x square plus y square equal to 2. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஆயிடும், 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை இசட் பிளஸ் இசட் ஆல்ஃபா இஸ் பியூர்லி இமேஜினரின்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம். இசட் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை இசட் பிளஸ் இசட் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிளஸ் இசட் நான் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுத்திருக்கேன். எக்ஸ் பிளஸ் ஐஒய் மைனஸ் ஆல்ஃபா பை x plus iy plus alpha. So x minus alpha plus iy into x by x plus alpha plus iy into x plus alpha minus iy by x plus alpha minus iy. நான் என்ன செஞ்சிருக்கேன், மேலையும் கீழையும் கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இது எப்படி இருக்கு, a plus b கீழே தான் அப்படி இருக்கு இல்லையா? மேலே என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா, எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா, நியூமரேட்டர் எழுதுறேன், பை பிளஸ் ஐ இன்டூ ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா. அடுத்தது மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். I square minus 1. அப்போ minus I square y square by கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x plus alpha the whole square minus I square y square equal to நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. இது a minus b into a plus b. அப்போ x square minus alpha square minus I square plus ஆயிரும் plus y square plus I into என்ன இருக்கு, I into என்ன இருக்குன்னா xy plus alpha y minus xy plus alpha y, ரைட்டா? minus xy plus alpha y by x plus alpha the whole square plus y square. இந்த நம்பர் is purely imaginary கொடுத்துருக்கு. அப்போ ரியல் பார்ட் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு மேலே சிம்பிளிஃபிகேஷன்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம். அப்படின்னா ரியல் பார்ட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா இதில் ரியல் பார்ட் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது ஆல்ஃபா ஸ்கொயர். நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்கலாம் அல்லது மைனஸ் 2 இருக்கலாம். இங்கே ப்ளஸ் 2 ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ டி தான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய சம் தான் இது. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் let z be a complex number such that mod z plus z equal to 3 plus I ன்னு கொடுத்திருக்கு. இதுல z equal to என்னது x plus iy, mod z equal to என்னது root of x square plus y square. இது நம்மளுக்கு யூசுவலா தெரிஞ்சதுதான். என்ன கொடுத்திருக்கு, mod z plus z equal to 3 plus I ன்னு கொடுத்திருக்கா. mod z என்னது root of x square plus y square plus z என்னது x plus iy equal to என்னது 3 plus I. ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ரியல் பார்ட் என்னது root of x square plus y square plus x equal to எவ்வளவு 3. இமேஜினரி பார்ட் என்ன, இங்க y, இங்க என்னது 1. இமேஜினரி பார்ட் y is equal to என்னது 1. சரியா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா x square plus 1 root of y க்கு நம்ம 1 கண்டுபிடிச்சிட்டோமா, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். x square plus 1 equal to என்னது 3 minus x. ஸ்கொயரிங் both sides. ரெண்டு பக்கமும் நான் என்ன செய்ய போறேன், ஸ்கொயர் பண்ண போறேன். ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும், இதுல ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ x square plus 1 equal to இது a minus b the whole square ஃபார்முலா போடுங்க, minus 6. so x square will get cancelled. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது 6x equal to 8. ஆமா, 6x equal to 8. x is equal to 4 by 3. x is equal to எவ்வளவு 4 by 3. அப்போ நம்மளுக்கு z is equal to என்ன கேட்டிருக்கு, mod z என்னன்னு கேட்டிருக்கு. z equal to 4 by 3 plus I. z equal to எவ்வளவு x plus iy தானே. x எவ்வளவு 4 by 3. x is equal to என்ன வந்திருக்கு 4 by 3 ன்னு வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு y வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 1 ன்னு. அப்போ z equal to 4 by 3 plus iy 1. mod z equal to root of x square plus y square. அப்போ இதுக்கு ஸ்கொயர் போட்டிங்கன்னா 16 by 9 plus 1 root of 16 plus 9 by 9 equal to root of 25 by 9 equal to 5 by 3. mod z ஓட வேல்யூ எவ்வளவு 5 by 3. இந்த இருக்கு D. mod z ஓட வேல்யூ 5 by 3. சரிதானா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. z has magnitude என்ன அப்படின்னு கொடுத்திருக்கு. magnitude வந்து எவ்வளவு அப்படின்னு நம்மளுக்கு இதுல கொடுத்திருக்கு. z equal to 1 plus I the whole square by a minus I has magnitude root of 2 by 5. இதனுடைய magnitude வந்து root of 2 by 5 கொடுத்திருக்கு. அப்படின்னா mod z bar என்னன்னு கேட்டிருக்கு. சரியா? அப்போ z equal to 1 plus I square plus 2I by a minus I equal to 1 minus I plus 2I by a minus I into இதுல 1 minus 1 cancel ஆயிருமா, I square வந்து இவ்வளவு minus 1 cancel ஆயிருமா. அப்ப 2I by a minus I into a plus I by a plus I equal to என்ன வரும் பாருங்க, 2ai plus 2I square by a square minus I square equal to 2ai minus 2 by a square plus 1. 2ai minus 2 by a square plus 1. சரியா? சரிதானா?
இது என்னது z, இது என்னது நம்மளுடைய z. ரியல் பார்ட் என்ன minus 2 by a square plus 1 plus I into 2a by a square plus 1 mod z நம்மளுக்கு என்ன வேல்யூ ரியல் பார்ட் ஸ்கொயர் plus imaginary பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்னதுங்க minus 2 by a square plus 1 mod z வேல்யூ கண்டுபிடிப்போமா. mod z equal to என்ன கொடுத்திருக்கு நம்மளுக்கு root of 2 by 5 னு கொடுத்திருக்கு. அப்ப இதுக்கு ரூட் போட்டீங்கன்னா root of minus 2 by a square plus 1 the whole square plus 2a by a square plus 1 the whole square equal to root of 2 by 5. சரியா. அப்ப 4 by a square plus 1 the whole square plus 4a square by a square plus 1 the whole square equal to 2 by 5. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட்டை நான் என்ன செஞ்சிருக்கேன் கேன்சல் பண்ணியிருக்கேன். என்ன வருதுன்னு பாருங்க 4a square plus 1 a square plus 1 the whole square மேல 4 காமன் எடுத்துட்டோம்னா a square plus 1 equal to எவ்வளவு 2 by 5. ஸோ ஒரு a square plus 1 நம்மளுக்கு கேன்சல் ஆயிருமா. சரியா. இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 20 is equal to 2 into a square plus 1. So 20 equal to 2a square plus 2. So 20 minus 2 equal to 2a square. So 2a square equal to என்னது 80. 2a square equal to எவ்வளவு 18 தானே 18. அப்ப a square equal to 9. a is equal to plus or minus 3. இதுல a is equal to 3 தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு a greater than 0 னு கொடுத்திருக்கு. a எவ்வளவு கொடுத்திருக்கு greater than 0 னு கொடுத்திருக்கு. அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம் மைனஸ் a எடுக்க வேண்டாம். இப்ப பாருங்க z ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம z பார் ஓட வேல்யூ என்னன்னு நம்ம என்ன செய்திடலாம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா. ஏன்னா ஒர்க் பண்ணி பார்க்கணும். இதை வந்து சும்மா பார்த்துட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நோட்டை எடுத்து இந்த ப்ராப்ளத்தை எழுதி ஒர்க் பண்ணணும். சரியா. இப்போ ஏக்கு வேல்யூ போடுவோம் ஈக்குவல் டு மைனஸ் 2 பை ஏ எவ்வளவு 9 plus 1 plus I into 2 into 3 by 10. சரியா. அப்ப z equal to minus 2 by 10 plus I into 6 by 10. அப்ப minus 1 by 5 plus I 3 by 5. இது என்னது z. அப்ப z bar என்ன வரும் iக்கு பதில் minus I போடணும் இல்லையா. அப்ப minus 1 by 5 minus I into 3 by 5 minus I into 3 by 5. ஆன்சர் இந்த பாருங்க minus 1 by 5 minus 3i by 5. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா. இப்போ நம்ம டெய்லி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக சால்வ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். அதனால் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனல் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் பார்க்குறவங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா ஷேர் பண்ணால் தான் நிறையா பேர் நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுவாங்க. அப்படின்னா தான் நம்மளால் இன்னும் அதிகமாக நம்மளால் என்ன செய்ய முடியும் வீடியோஸ் கொடுக்க முடியும். உங்களுக்காக தான் சொல்கிறேன். அதனால் கட்டாயமாக என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.